Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. இடையில அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு எல்லாமே வந்துருச்சு. ஒரு பெரிய பேர், புகழ், டைரக்டர் எல்லாமே ஆயிட்டார். அதனால சில தடுமாற்றங்கள், அவர் மேல் வந்த சில குற்றச்சாட்டுகள், வருத்தம் பெரிய வருத்தமே இருக்கு. அது ஒரு விமர்சனமா இருக்கு. சில பேர் கிண்டலே பண்ணாங்க, என்னடா அப்டேட் மட்டும் வருது, இவர் படமே வர மாட்டேங்குதுன்னு. காமனா சில பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு. ஆனால் ஆட்சி படம் வந்துச்சு, நிறைய அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த அவருக்குண்டான அந்த ஒரு ஃபேன் பேஸ் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் தான் கேப்ஷனே போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் இல்ல, அந்த படத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. முதல்ல அதை சொல்லிடுவோம். அதை ஃபுல்லா நம்ம சொன்னோம்னா அது ரிவீல் ஆயிரும். ரொம்ப நாட்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவும் சிம்பு இந்த படத்துல சேர்றாங்க. ஜெய்சிங் பெரியசாமி படத்துல பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம். சிம்புடைய ஓன் கம்பெனி. ஏற்கனவே அவங்க அப்பா வந்து சிம்பு சினி ஆர்ட்ஸ் வச்சிருக்காரு. அடுத்து ஒரு படம் பண்றாரு பாத்தீங்களா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து படத்துல 3 கெட்டப்ல பண்றாரு. அந்த படம் தான் பெரிய ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. 3 கெட்டப்ல பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கு. கமலஹாசனுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் எல்லா கிராஃப்ட்டுமே வேலை தெரிஞ்ச, பெர்ஃபெக்டா வேலை தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னா சிம்பு தான். தக் லைஃப்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும். சிம்புனுடைய கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படமா இருக்கும். அந்த படத்துல கமலும் அவரும் சேர்ந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் படத்துல பெரிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவரும் பெரிய டான்ஸர், சொல்லவே வேணாம். அதுக்காட்டில் அவர் மிகப்பெரிய ஒரு டான்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம், ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. நீங்க இதுமேல் சிம்பு மேல் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்கும். Agayam Tamil has the highest viewership in India, USA, UK, Dubai, UAE, Saudi, Malaysia, Singapore, Norway, Sweden, Switzerland and Denmark. Join us and take your business to the world. ஆகாயம் தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேர் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, சோஷியல் மீடியா திறந்தாலே நம்ம எஸ்டிஆர் தான் வந்து நிற்கிறாரு எல்லாரோட ஸ்டோரியிலையும். ஸோ அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக அடுத்தடுத்த படங்களோட அப்டேட் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்குது சார். ஸோ அதை எடுத்து ஸ்டோரியில் வச்சு எல்லாருமே வந்து ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்டிஆர் 49 அப்படின்னு போட்டு த மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் அவர் முகலாம் காட்டல, பேக் சைடில் நிற்கிற மாதிரியான ஒரு ஸ்டில் தான். பின்னாடி கையில் புக் வச்சிருக்காரு. அந்த புக்கில் வந்து கத்தி இருக்குது, ரத்தக்கரெல்லாம் படிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ரோல் தான் அதில் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட டேரக்டர் ஏன்னா பார்க்கிங் படத்தோட டேரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணா அவர் தான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? முதல்ல சிம்புவோடைய பர்த்டே நேற்று நைட் இருந்தே அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் மிட் நைட்டில் போய் கேட்கலாம் வெட்டி, இன்றைக்கி சில இடங்கள் அன்னதானம்லாம் போட்டு ஒன்றும் அந்த ஃபேன் பேஸ் அப்படியே வச்சிருக்கிறார். ஒன்றும் வந்து ரொம்ப ஆக்டிவாகவே வச்சிருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு படம் வந்துச்சு, நிறையா அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அந்த அவருக்குண்டான அந்த ஒரு ஃபேன் பேஸுங்கிறது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது அந்த அவங்களோட இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து பெரிய ஒரு பாண்டிங்காக இருக்குது பார்க்கப்படுறதுக்கு. அப்புறம் இன்றைக்கி 42வது பிறந்த நாளை கொண்டாடுறார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்கள். அவருக்கு முதலில் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 3 படத்தினுடைய அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்து ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன படம் தான் 49. ராம்குமார் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற பார்க்கிங் பட டைரக்டர் டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் காலையில் வந்ததுலேருந்து பலரும் பல கதைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்டாக நடிக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து ஒரு புத்தகத்திற்குள்ள வந்து கத்தி ரத்தக்கரையோடு இருக்குது அப்படின்னு ஆளுக்கு டீ கோட் பண்ணி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் வாண்டட் ஸ்டூடெண்ட் தான் கேப்ஷனே போட்டிருக்காங்க. இல்லை, அந்த படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. முதல்ல அதை சொல்லிடுவோம். அப்படியா சார்? இந்த படத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. இது வந்து ஒரு காலேஜ் பேஸ்டு ஸ்டோரி. இதில் எப்படி மாஸ்டர் நம்மவர் படம் மாதிரி ஒரு காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய யங் ஒரு ப்ரொஃபஸருடைய படம். அவர் ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காங்க. ஆமாம், ப்ரொஃபஸர் அந்த மாதிரியான ஒரு கதை. அதை ஃபுல்லாக நம்ம சொன்னோம்னா அது ரிவீல் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு படம் அது. இந்த படம் எப்படின்னா ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த படம் இந்த வாரத்துக்குள்ளே ஆரம்பித்து 45 days to 50 days படத்தை முடிக்கிறாங்க. ஏக்தம்ல படத்தை முடிக்கிறாங்க. வெரி ஃபாஸ்ட். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 49 பண்ண வேண்டியது யாருன்னா நம்ம இந்த டிராகன் பட டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து தான் பண்ண வேண்டியது. பட் அந்த டிராகன் படத்தினுடைய வேலைகள் ஒன்றும் முடியல. அது இல்லாமல் அந்த படம் முடிஞ்ச பிறகு இந்த அடுத்து சிம்பு படம் பண்ணுறதுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையும் ஒரு 2-3 மாதம் அவருக்கு தேவைப்படுறதுனால அந்த கேப்பில் இந்த படம் பண்ணுறாங்க. இவர் சொன்ன ஒரு கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. இமீடியட்டாக ஆரம்பிக்கப்பட்டு கடகடன்னு வேலையை ஆரம்பித்து சென்னையை சுற்றி தான் படப்பிடிப்பு நடக்குது. முழுவதுமாக முடிச்சுட்டு ஒரு 45 நாள் இவருடைய டேட்டு. அது மற்ற ஆர்டிஸ்டோடைய டேட்லாம் இருக்கும். மொத்தம் 60 நாள் 70 நாளுக்குள்ளே இந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ண தயாராக இருக்கிறாங்க. இந்த வருடம் வந்து சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பேக் டு பேக் ட்ரீட்டான ஒரு படம். ஏன்னா ஆல்ரெடி தக் லைஃப் வந்து அவங்க இன்னைக்கு தக் லைஃப் சம்பந்தமாக கூட ஒரு அப்டேட் இல்லை, ஒரு போஸ்டர் போட்டாங்க. காலையிலேயே ஒரு போஸ்டர், ஒரு விஷஸ் ஒரு போஸ்டர் ஒன்று போட்டாங்க. அந்த படம் தயாராகிடுச்சு.
இப்போ முதல்ல தக் லைஃப், அடுத்து இந்த ராம்குமார் படம், அடுத்து வந்து அஸ்வந்த் மாரிமுத்து படம். 50 ஒரு படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்னைக்கு வந்திருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு படம். ஆமா, ஏதாவது பெரிய பட்ஜெட்ல எடுக்கிறாங்க. அதாவது கண்ணு கண்குள் எடுத்தால் டைரக்டர் நம்ம தேசிங்க பெரியசாமி அவருடைய படம் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ்டேரை வச்சு நான் ஒரு ஃபேன் பையா கிரியேட் பண்ண போறேன் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. ஸோ அதுக்கான போஸ்டர் விட்டாங்க. அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதும் எஸ்டிஆர் தான் அப்படின்னு, அட்மான் சினி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் இந்த படம் பண்ணதாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் பண்ணுறதா இருந்துச்சு. இந்த படத்தினுடைய பட்ஜெட் பார்த்தா ஒரு பீரியட் படம். அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோரி உள்ள ஒரு படம், பேசப்பட வேண்டிய முக்கியமான ஸ்டோரி உள்ள படம். அந்த படத்தினுடைய இன்னைக்கு பழைய நம்ம எங்க வீட்டு வேலன் சிம்பு மாதிரி ஒரு சின்ன சிம்புடைய ஃபோட்டோ போட்டு இன்னைக்கு அந்த படத்தினுடைய ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஜிவி நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நாட்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜாவும் சிம்புவும் இந்த படத்தில் சேர்றாங்க. தேசிங் பெரியசாமி படத்தில் ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹிஸ்டாரிக்கல் படம். இந்த படத்தில் நம்ம தேசிங் பெரியசாமி, யுவன் சங்கர் ராஜா, சிம்புவை இந்த படத்தை கடைசியில் தயாரிக்கிறார். பல தயாரிப்பாளரில் போய் பெரிய பட்ஜெட்னால முன்ன பின்ன தள்ளி போயிட்டே இருந்தது. இப்போ நானே தயாரிக்கணும் ஆத்மன் சினி சொல்லிட்டு அவருடைய கம்பெனிலேயே, சிம்புடைய ஓன் கம்பெனி, ஏற்கனவே அவங்க அப்பா வந்து சிம்பு சினி ஆர்ட்ஸ்னு வச்சுருக்கிறாரு. இவருடைய ஓன் கம்பெனி, இவருடைய பேனர்லேயே ஒரு படம், அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அந்த படத்தினுடைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி அந்த படம் முக்கால்வாசி அந்த வேலைகளில் நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த படத்தை வேகம் எடுத்திருக்கு. இந்த படங்கள்லாம் முடிஞ்சப்பறம் அந்த படத்தை சிம்புவே தயாரிக்கிறார். இந்த 3 படத்தினுடைய இன்னைக்கு அப்டேட்ஸு வந்துருச்சு. எல்லாமே ரசிகர்களுக்கு, சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் ஆயிருச்சு இன்னைக்கு. ஓகே சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் தக்லைஃப் தான் ரிலீஸ் ஆக போகுது சார் அவரோட? ஆமாம், ஃபர்ஸ்ட் தக்லைஃப் தான். தக்லைஃப்ல டப்பிங் முதல்ல முடிச்சு கொடுத்தார் படத்தை. தக்லைஃப் படத்தில் இவருடைய போர்ஷன் எல்லாம் முடிச்சு, டப்பிங் முடிச்சு படத்துலேருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கு வந்த பிறகு தான் அவர் ஓகே சொன்ன பிறகு தான் அடுத்த படத்துக்கு போயிருக்காரு. ஏன்னா மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்துலையும் ஏதாவது சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்குன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால டப்பிங் முடிச்சு படம் ரெடியாகி இவர் ஓகே நீங்கள் அடுத்த படத்துக்கு போகலாம்னு சொன்ன பிறகு தான் இவர் வேற படத்துக்கு வந்திருக்காரு. அது வரைக்கும் அந்த கெட்டப்பில் தான் இருந்தார். ஒவ்வொரு படத்துக்குமே ஒரு கெட்டப் பண்ணுறாரு. அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு பார்த்தீங்களா, நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து படத்தில் 3 கெட்டப்பில் பண்ணுறாரு. அந்த படம் தான் பெரிய ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்குது. 3 கெட்டப்பில் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்குது. ஏன்னா அதோட அப்டேட்டே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு 17 ப்ராடக்ட்ஸோட நேம்லாம் வந்து குறிச்சு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எஸ்டிஆர் தான் நடிக்க போகிறான்ற அப்டேட்லாம் கொடுக்கல. அந்த 17 ப்ராடக்ட்ஸ்னால் அந்த கையில் பேண்டு, அப்புறம் தலையில் கட்டுற கர்ச்சீஃபு, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஹீரோ யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். இப்படிலாம் சின்ன சின்ன அப்டேட் ஃபேன்ஸ்க்காக விட்டுருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா எஸ்டிஆர் அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. ஸோ ஒரு விண்டேஜ் எஸ்டிஆர் அந்த படத்தில் பார்க்கலாமோ? 3 எஸ்டிஆரை பார்க்கலாம் நீங்கள் அந்த படத்தில். ஒரு விண்டேஜ் எஸ்டிஆரை பார்க்கலாம், அப்புறம் அது கடையில் வந்து மிடில் எஸ்டிஆரை பார்க்கலாம், இப்போ கரண்ட்டில் இருக்க எஸ்டிஆரை பார்க்கலாம். 3 எஸ்டிஆருடைய போர்ஷனும் அந்த படத்தில் இருக்குது. அந்த படத்தில் ஒரு பெரிய நிறைய ஒர்க் இருக்குது அந்த படத்துக்கு. அதனால தான் அந்த படத்தை கொஞ்சம் டிலேவாக பண்ணுறாங்க. இந்த ராம்குமார் பாலகிருஷ்ணன் படத்தை மட்டும், இந்த டைரக்டர் படத்தை மட்டும் இப்போ உடனே ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 படத்தினுடைய லைனப் தான். அதாவது சினிமாவுக்கு ரொம்ப சீக்கிரமே வந்த ஒரு நடிகர் சிம்பு. அதாவது தன்னுடைய 5 வயசு 6 வயசுலேயே அவங்க அப்பா நடிக்க வச்சிட்டாரு. அந்த சிம்பு சினி ஆர்ட்ஸினுடைய அந்த லோகோலேயே இவர் தான் இருப்பார். ஆமாம், அவர் நடந்து வருவார், வந்து திரும்பி பார்ப்பார். அதுல இருந்து அந்த படத்தினுடைய டைட்டில் கடை போடுவாங்க. கம்பெனியோடைய லோகோவே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி சின்ன பிறந்ததுலேருந்தே சினிமாக்குள்ள இருக்கக்கூடிய நடிகர், மிகப்பெரிய ஒரு திறமையான நடிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. கமலஹாசனுக்கு அடுத்து தமிழ் சினிமாவில் எல்லா கிராஃப்ட்டுமே வேலை தெரிஞ்ச, பெர்ஃபெக்டாக வேலை தெரிஞ்ச ஒரு நடிகர் அப்படின்னா சிம்பு தான். இடையில அவர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அவருக்கு எல்லாமே வந்துருச்சு. ஒரு பெரிய பேர், புகழ், டைரக்டர் எல்லாமே ஆயிட்டார். அதனால சில தடுமாற்றங்கள், அவர் மேல் வந்த சில குற்றச்சாட்டுகள், சிலர் வேணுமே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள், இவருடைய வளர்ச்சி பிடிக்காத நபர்கள் சிலர் பேர் செஞ்ச அவதூறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செட்பேக் இருந்தது. இன்றைக்கி அவர் பக்குவமாகி மோல்டாகி நிற்கிறாரு. அதனால தான் மணிரத்னம் மாதிரியான டைரக்டர் தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அங்கிட்டலாம் அவர்கிட்ட ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டைரக்டர் மணிரத்னம் நமக்கு தெரியும். அந்த டைரக்டர் தொடர்ந்து அவரை பயன்படுத்துகிறாருன்னா அவருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு நடிகராக இருக்கார். இப்போ அந்த படத்தை முடிச்சிருக்காரு. இனி 2வது ஒரு இன்னிங்ஸ் அப்படின்னு ஒரு இதை நீங்கள் தொடங்கியிருக்கிறார் சிம்புவை பொறுத்த வரைக்கும். இனிமேல் சிம்பு மீது எந்த விதமான நெகட்டிவ் செய்திகளையுமே வராத அளவுக்கு இனிமேல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்டார் வாழ்க்கையில். சிறு வயதில் எல்லாம் வந்து எல்லா உயரத்துக்கும் போய் அவங்க அப்பாவால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டாலும் கூட அவர் பண்ண ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா உள்ள, அது யார் எதிரி யார் நண்பனே தெரியாத அளவுக்கு நிறைய நண்பர்களை நம்பி ஏமாந்துருக்கிறாரு. நிறைய பேரை டைரக்டராக நம்பி ஏமாந்துருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமா பட்டு தெரிந்து கொண்டவர். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு 42 வயசு ஆச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்ச ஒரு மோல்டாகி இன்றைக்கி பக்குவமாகி ஒரு நிற்கிறாரு. இன்றைக்கி வந்து அவர் தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு தயாரிப்பாளர் ரெடியாக இருக்காங்க. இனி வந்து கேப்பே இல்லாமல் வரிசையாக பேக் டு பேக் படங்கள் வரும். ஓகே சார். அண்ட் இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ
எல்லா வருஷமும் சிம்பு சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும், அப்டேட் வரிசையாக வந்துட்டு இருக்கிறது. இருந்தாலும் அது படமாக எப்போ வரும் அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கும். அப்டேட் நிறையா கொடுக்குறாரு, பட் படம் சீக்கிரம் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன இதுவும் இருக்குது சார். வருத்தம் இல்லை, பெரிய வருத்தமே இருக்குது. அது ஒரு விமர்சனமாக இருக்குது. சில பேர் கிண்டலே பண்ணாங்க, என்னடா ஒன்று அப்டேட் மட்டும் வருது, இவர் படமே வர மாட்டேங்குதுன்னு காமனாக சில பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் இனிமேல் இருக்காது. ஓகே, இமிடியட்டாக வந்து இந்த படம் வந்து தக் லைஃப் வருது. தக் லைஃப் முடிஞ்ச பிறகு வரிசையாக இந்த படம் பேக் டு பேக் எவ்ரி 3 months ஒன்ஸ் இந்த வருஷம் 2025 வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து சிம்பு படம் ரிலீஸ் ஆக போகுது வரிசையாக. அதனால் சிம்பு ரசிகருக்கு 25ங்கிறது ஒரு பெரிய ட்ரீட்டு. தக் லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். சிம்புனுடைய கெரியரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். அந்த படத்தில் கமலும் அவரும் சேர்ந்து ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுதான் படத்தில் பெரிய பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இவரும் ஒரு பெரிய டான்ஸர், சொல்லவே வேணாம். அதுக்காட்டில் அவர் மிகப்பெரிய ஒரு டான்ஸர். 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒரு குத்தாட்டம், ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. டான்ஸ் இருக்கு படத்தில் இருக்கு. ஏப்பா ஷூட் பண்ணிலாம் முடிச்சுட்டாங்க அந்த படத்தை, அந்த அந்த காட்சியெல்லாம். அது படம் வர்றப்ப அந்த சாங் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு பாட்டாக இருக்கும். அது அப்போ ஒரு பெரிய ட்ரீட் வந்து தக் லைஃப் படத்தில் இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறார். அதாவது கார் சேசிங்காக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், நிறையா பண்ணியிருக்காரு. நம்ம இங்கே கொத்தவால் சாவில் எடுத்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணார், டூப்பே போடாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. அந்த படம் வரப்போ நீங்கள் இதுமேல் சிம்பு மேல் அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். கான்ட்ராஸ்ட்ல ஃபுல் ஸ்டாப் வச்சு தலைவன் பாட்டே கிளப்புறதுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு இறக்கி இருக்கிறாரு. அண்ட் ஓவராலாக சார் இதுக்கு முன்னாடி அவர் மேலே நிறைய கான்ட்ராஸ்ட்லாம் இஷ்யூ வந்துச்சுல்ல, ஸோ அது எல்லாமே இப்போ ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மை தானே? இதுக்கப்புறம் உங்களுக்கு தக் லைஃப் படத்தில் அவர் எந்த விதமான அவர் மேலே உள்ள நெகட்டிவுமே கிடையாது. சொன்ன நேரத்துக்கு சொன்னதை காட்டிலும் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பி அந்த படத்தில். கமல்ஹாசன் அவர்கள் மணிரத்னம் அவர் 2 பேருக்குமே ரொம்ப அந்த படத்தில் இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி, இவரோட ஆக்டிடியூட்டும் சரி, ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கே ஒரு படம் பண்ணுறதாக கூட இருக்குது ஒரு பேச்சுவார்த்தை. ஆமாம், ராஜ்கமல் ஒரு ப்ரொடக்ஷனில் இவர் ஒரு படம் பண்ணுறதாக கூட ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது. அநேகமாக பண்ணுவாங்க. அது அந்த அப்டேட்டும் வர்றதுக்கு இருக்குது. ஏன்னா இவருடைய அந்த டெடிகேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு அவர் கமல் அவர்களே கூப்பிட்டு கூட படம் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வரிசையாக நீ வந்து இந்த இருக்குது இது வரைக்கும் இருந்த நெகட்டிவ்லாம் வந்து நெகட்டிவ் ஏன் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 17-18 வயசுக்குள்ளேயே மீடியாவுக்குள்ளே வந்துட்டார், சினிமாவுக்குள்ளே வந்துட்டார். எது நல்லது எது கெட்டது, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, யார் நல்லவன் யார் கெட்டவன் எதுவுமே தெரியாது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனில் மட்டும்தான் நடிக்க தெரிஞ்ச ஒரு மனிதர். ஸ்க்ரீனை விட்டு இறங்கிட்டாருன்னா இங்கே என்ன சொல்லுதோ அங்கே அப்படி பேசிடுவார். அதுவே அவருக்கு பிரச்சனை. நிறைய இடங்களில் பிரச்சனை, நிறைய இடங்கள் ட்ரோல் ஆயிடுச்சு. பட் அதெல்லாம் சினிமா மேடை அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் அதெல்லாம் சில விஷயங்களை செய்யணுங்கிறது அவருக்கு புரியலை. உண்மை சொல்ல போனால் சில விஷயங்கள் புரியலை. சில பேர் தப்பான கைடன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து இன்றைக்கி வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் தன்னைத்தானே ஒரு விஷயமா பட்டு தெளிவாகி இன்னைக்கு வந்து மோல்டாகி நிற்கிறாரு. இனி அந்த மாதிரியான கான்ட்ரவர்சியல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சூப்பர் சார். அண்ட் ஃபைனலாக ஒரே கொஸ்டின் சார், எஸ்டிஆர் vs தனுஷ். ஸோ இந்த வாரம் வந்து இப்பயும் போயிட்டு தான் இருக்கா, இல்லை அது ஃபினிஷ் ஆகிடுச்சா அப்படின்ற விஷயம்? இந்த வாருங்கிறது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து 2 பேருமே மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஓகே, இன்னைக்கு அவர் வந்து ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கன்னா அவர் ஒரு வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்காரு. இவர் அடுத்தடுத்த லைன் அப்பில் இவர் போயிட்டு இருக்காரு. அந்த காம்பினேஷனே இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அதை தாண்டி நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. வேற மாதிரியான ஜோனலில் படங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ரசிகர்கள் இப்போ நடிகர்களை நோக்கி படம் பார்க்குற அந்த மனநிலையும் மாறிடுச்சு. இப்போ நல்ல கதையாக இருந்தால் பார்க்கக்கூடிய இவர் படம் தான் பார்ப்பேன், அவர் படம் தான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் ரசிகர்கள் மத்தியில் மாறிடுச்சு. நல்ல படமாக இருந்தால் பார்ப்போம். அது எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திர நடிகர் படத்தில் கண்டென்ட் இல்லைன்னா பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இவர் போட்டியா, அவர் இப்போ தனுஷ் ஒரு 2 படம் ஹிட் கொடுத்தாரா, சிம்பு 2 படம் ஹிட் கொடுத்தாருன்னு வச்சுங்க. அப்போ இவரை கொண்டாட போகிறாங்க. இவர் சம்பளம் ஏறப்போகுது, அவர் ஹிட் கொடுத்தாருன்னா அவர் சம்பளம் ஏறப்போகுது. அப்படிங்கும் போது இந்த போட்டியே இப்போ கிடையாது. இப்போ எந்த நடிகர்களும் போட்டி கிடையாது. நடிகர்களே பெரிய அளவில் இன்றைக்கி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வராங்க. கண்டென்ட் உள்ள படமா நான் பார்க்குறேன், அது யார் நடிச்சிருந்தாலும் எனக்கு தேவையில்லைங்கிற ஒரு மனநிலைக்கு ரசிகர்கள் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இந்த போட்டி இருக்கு இல்லையா, அது இப்போதைக்கு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரே காலகட்டங்களில் வந்தப்போ அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 2 பேருமே மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. இவர் ஆல்ரெடி அப்பயே டைரக்ட் பண்ணிட்டார், இப்போ இவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு லைனப் பெரிய லைனப்பாக இருக்குது, அவருடைய லைனப் பெரிய லைனப்பாக இருக்குது. அப்படிங்கும் போது ரசிகர்கள் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது. நல்ல படம் சிம்பு படமாக நல்ல படமாக பார்க்குறோம், தனுஷ் படம் நல்ல படமாக பார்க்குறோம். நீங்கள் அவருக்காக பார்க்குறேன் இவருக்காக பார்க்குறேங்கிற ஒரு இல்லை. ஆனால் வந்து ஒரு ஃபேன் பேஸுங்கிறது வந்து சிம்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறாரு. அது ஆட்டோமேட்டிக்காக தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கிறாரு. பட் நல்ல படங்களை ரசிக்கிறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. இந்த போட்டி இனிமேல் இல்லை. சூப்பர் சார். ஓவராலாக இன்னைக்கு எஸ்டிஆரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.